இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக அணுவதற்கு தயாராகி இருக்கிறார். காரணம், குடியரசுத் தலைவர் இந்த பிரச்சனையை அரசியலாக்குவதற்கு முயல்கிறார் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. என்ன அரசியலாக்குவதற்கு முயல்கிறார் என்று கேட்டால், சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஏறக்குறைய 75 ஆண்டுகளில் சட்ட ரீதியிலான சந்தேகங்களை குடியரசுத் தலைவர்கள் நீதிமன்றத்துக்கு எழுப்பி இருக்கிறார்கள். அது நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஏறக்குறைய 15 முறை நீதிமன்றத்தை குடியரசுத் தலைவர்கள் அணுகி இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த முறை ஒரு தீர்ப்பை நீதிபதியிடம் சென்று முறையிட வேண்டிய ஒரு நிலையில், ஒரு தீர்ப்புக்கு மேல்முறையீடு செல்ல வேண்டும் என்கிற அந்த நிலையில் அதை தவிர்த்து விட்டு இந்த முறை குடியரசுத் தலைவர் தீர்ப்பு குறித்த சந்தேகத்தை நீதிமன்றத்திடம் எழுப்புகிறார். சட்டம் குறித்த சந்தேகம் எழுப்புவதற்கு அவருக்கு 100 விழுக்காடு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு தீர்ப்பு குறித்த சந்தேகத்தை எழுப்புவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. 14 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த 14 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்போது கூட புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நீதியரசர் PR கவாய் அவர்கள் கூட மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். சட்டம்தான் பெரிது, இது 3 தூண்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்பு. ஒரு புறம் நாடாளுமன்றம், இன்னொரு புறம் குடியரசுத் தலைவர், இன்னொரு பக்கத்திலே நீதிமன்றம். இவை 3ம் சேர்ந்துதான் இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் விட சட்டம் தான் பிரதானம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள் என்று கேட்டால், இந்த 14 கேள்விகளும் டிஸ்குவாலிஃபை ஆகுது அப்படின்னு நேரடியாகவே நீதிபதி கவாய் அவர்கள் சொல்லி இருப்பதாகத்தான் நான் பொருள் கொள்கிறேன். இது ஏன் அரசியல் ரீதியா நகர்த்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்டா, அப்பீல் போனாலும் இதே நிலைமை தான்.